இந்து கோயில்கள் பல விஷயங்களில் அது கும்பாபிஷேகமாக இருக்கட்டும், இல்லை அந்த கோயில்களுடைய கட்டுமானங்களாக இருக்கட்டும், பல விஷயங்களை ஹெச்ஆர்என்சி மிக மோசமாக கையாளுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னும் சொல்லப்போனால் இந்து கோயில்களில் வணிக வளாகம் கட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆசையெல்லாம் இருக்குது. கோயில் நிதியை எடுத்து கல்லூரிகள் தொடங்கக்கூடிய அந்த விஷயங்கள், இது மாதிரி பல விஷயங்கள் நம்ம தொடர்ச்சியாக ஸ்ரீ டிவிலே பேசியிருக்கோம். இப்போ என்னென்னா, இந்தியாவுடைய பெருமை, குறிப்பாக அது தமிழகத்துடைய பெருமையை பறைசாற்றக்கூடிய ஒன்று வந்து தஞ்சை பெரிய கோயில், பிரகதீஸ்வரர் கோயில் அப்படிங்கிறது. அந்த கோயிலுடைய கட்டுமானத்தை குறித்து இப்போது வரைக்கும் எவ்வளவு பெரிய ஒரு வெளிநாடுகளில் ஆர்கிடெக்ட் படிக்கக்கூடிய மாணவனுக்கு கூட ஒரு புரியாத புதிராக இருப்பது வந்து தஞ்சாவூர் கோயில். இதை எப்படி கட்டியிருப்பாங்க, சாளரம் வழியாக இது எப்படி பெரிய டோம்லாம் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அந்த காலத்தில் அப்படின்னு அவங்களுக்கு பல ஆச்சரியத்தை இப்போதும் கொடுத்து கொண்டு இருப்பது வந்து தஞ்சை பெரிய கோயில். ஆனால் அந்த கோயிலில் சுற்று பிரகாரங்களில் இருக்கக்கூடிய இடங்களில் அந்த கல்லெல்லாம் பேத்து எடுக்கிறாங்க. அந்த எப்போதோ அவங்க வைத்த அந்த கல்லை அவங்களாலேயே அவ்வளோ சீக்கிரம் பேத்து எடுக்க முடியல. அது ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, கோயில் அவ்வளோ உயரமாக இருக்கிறதே தவிர அதுதான் இது மார்வெல் அப்படிங்கிறாங்க. என்னென்னா, இதோடைய ஆழம்ங்கிறது ரொம்ப குறைவு, அதோடைய அடித்தளம்ங்கிறது ரொம்ப குறைவு, அதுலேயே இவ்வளோ பெரிய இதாக கட்டி அமைச்சிருக்காங்க. ஆனால் இவங்க வந்து பெரிய உளியெல்லாம் வச்சுட்டு இவங்க அடித்து கடப்பாறையெல்லாம் வச்சு இவங்க தோன்றாங்க. இது சரி கிடையாது, இது வந்து கோயிலுடைய பெருமையை குலைப்பதாக இருக்கும், நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியல, இந்த பணிகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சமூக வலைதளங்களில் பல வீடியோக்கள் போகிறது, பலரும் கருத்து தெரிவித்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க, தமிழ்நாடு அரசியல்வாதிகள் உலகத்தில் நாஸ்திகம் பேசுகிற வந்து எங்கெங்கேயோ இருக்குது. அதை தாண்டி நாஸ்திகத்துக்கும் இந்து மதத்துக்கும் பெரிய வேறுபாடெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாஸ்திகத்தையும் ஒரு அங்கமாக ஏற்றுக்கொண்டது தான் இந்து தர்மம். ஜாபாலிங்கிற ஒரு முனிவரை விட நாஸ்திகம் பேசினவங்க யாரும் கிடையாது. சிசுபாலன் வந்து கிருஷ்ண பரமாத்மாவை மூஞ்சிக்கு நேரம் உட்கார வச்சு, நீ திருடன், நீ பொய்யன், நீ ஃப்ராடு, உன்னை போய் கடவுளாக கும்பிட்றாங்களேன்னு திட்டி தீர்த்திருக்கான், ஏற்றிருக்கான். அந்த அளவுக்கு இங்கே நாஸ்திகத்துக்கு இடம் உண்டு. இதெல்லாம் வந்து அறிவுபூர்வமான நாஸ்திகம். ஆனால் இது வந்து மதமாற்ற புரோக்கர்களாகவே இங்கே இப்போ இவங்க நவீன இவங்க இருக்காங்கல்ல, இந்த பகுத்தறிவு குஞ்சுகள், பெரியாரின் குஞ்சுகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுடைய நோக்கமே எனக்கு வந்து இதை தாண்டி நம்ம ஏற்கனவே பேசினது தான். முருகன் சிவன் வேறு ராமர் வேறுன்னு ஆரம்பித்து கடைசியில் சண்டே சர்ச்சுக்கு போகலாம் ப்ரோ அப்படிங்கிற வந்து நிற்கிறது தான் இந்த பகுத்தறிவு. ஏன்னா இப்போ கார்கே கூட ஒரு பிரச்சாரத்தில் ஒரு காங்கிரஸ் வேட்பாளர் சொல்லி, இவர் பேரும் சிவா வெற்றி பெறுகிறாரா ராமர் வெற்றி பெறுகிறாரா என்று பார்த்து விடுவோம்லாம். அது வந்து இந்த சீமான், அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய திருமுருகன் காந்தி, அப்புறம் இங்கே புதுசாக இப்போ ஏத்திஸ்டா இருக்கக்கூடிய இந்த கம்யூனிஸ்ட் பயிலுவ, இந்த திராவிட முன்னேற்ற கழகம், சுபவி, இவங்களுடைய இது வந்து கடைசியில் கார்கேயே இவங்க லெவலுக்கு இறங்கிட்டார். இந்த ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட் லெவலுக்கு தேசிய கட்சியோட தலைவரே இறங்கினது தான் காலக்கொடுமை. அது இவனுங்களுக்கு வேலையே நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய நோக்கமே வந்து குரூரமான நோக்கங்கிறதா வீரத்துறவி ராமகோபாலன் எனக்கு போதிச்சது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோவிலுக்கு எல்லா நாத்திகமும் பேசுகிற இத்தனை பயிலுவ இந்த மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக எவனுமே போக மாட்டான். சைடு என்ட்ரன்ஸ் வழியாக சிவகங்கை பூங்கா வழியாக இருக்கிற ஒரு வழியாக தான் போவாங்க. ஏன்னா மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக போனால் பதவி பறிப்பிடுமா, அவனுக்கு பரிவட்டமும் கட்டிக்க மாட்டான். அங்கே போய் சொல்லாமல் கொள்ளாமல் ஒடியாந்துருவான். அதுக்கு தான் மறைந்த இளநாராயணன், இளகணேசனோட 2வது அண்ணன், 1997 நினைக்கிறேன், இந்த கும்பாபிஷேகத்தின் போது அங்கே யாகசாலை தீப்பிடிச்சு எறிஞ்சு 17 பேர் மாண்டு போன போது அந்த கோவிலை பற்றி தேவையில்லாத வதந்திகள்லாம் பரப்பின போது நம்மளுடைய ஆர்எஸ்எஸ் பத்திரிகையான விஜயபாரதத்தில் ஒரே ஒரு பக்கத்துக்கு தான் அவர் இளநாராயணன். இன்றைக்கும் பசுமரத்து ஆணி போல் எனக்கு அந்த வாசகங்கள் இருக்கு. தன்னை நம்பி வரும் பக்தனை எத்தனையோ பக்தர்கள் பிரகதீஸ்வரரை தரிசித்த பின் தான் வீட்டிற்கு சென்று உணவு உண்பதை இன்றும் நான் வாழ்க்கையில் இன்றும் நேரடியாக பார்க்கிறவன்னு 97 எழுதியிருந்தார். அந்த அளவுக்கு பிரகதீஸ்வரர் மேலே பக்தி கொண்டவங்கள அந்த இறைவன் வந்து தன்னுடைய பக்தர்களுக்கே இடைஞ்சல் கொடுப்பானடா, ஏன்டா இப்படிலாம் தேவையில்லாமல் மூட நம்பிக்கையை கிளறீங்கன்னு. அதாவது உள்டா பாருங்க, மூட நம்பிக்கையை இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு சொல்ல வேண்டிய திராவிட முன்னேற்ற கழகம் இதில் போய் நிற்கிறான், அந்த கோவிலுக்கு போனால் பிரச்சனைன்னு. ஆனால் இதெல்லாம் மூட நம்பிக்கையை பரப்புறதா இந்த திராவிட இயக்கங்களால் சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸும் ஆர்எஸ்எஸின் மூர்த்த தலைவராக இருந்த இளநாராயணன் விஜயபாரதம் பத்திரிகை உட்பட ஏண்டா மக்கள் மத்தியில் இந்த மாதிரி கொண்டு போய் ஒரு
பகுத்தறிவுக்கும் ஒவ்வாத விஷயத்தை தெரிவிக்கிறீங்க, உண்மையான பக்தி என்ன அப்படின்னு அடையாளம் காட்டுற வேலையை ஆர்எஸ்எஸ் செஞ்சது. இது எதுக்காக சொல்ல வரேன்னா, தஞ்சை பெரிய கோவில் தான் வந்து தமிழினத்தின் அடையாளம் அப்படிங்கிறத இந்த திராவிட குஞ்சுகள் புரிஞ்சுக்கிட்டதுனாலே என்னமோ இவனுங்க பெருசாக அந்த கோவிலை பற்றி இப்போ எதையும் பேச மாட்டானுங்க. அந்த கோவிலுடைய டெவலப்மெண்ட்டுக்கும் அதை ஒரு டூரிஸ்ட் சென்டர் ஆக்கி அக்கம் பக்கத்தில் எல்லாத்தையும் நல்லா டெவலப் பண்ணி, நீங்கள் பக்கத்துலேயே திருவையாறு இருக்குங்க, திருவையாறு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் ஆகும். இங்கேருந்து 35 கிலோமீட்டர் கும்பகோணம் இருக்குது. இந்த கும்பகோணத்துலேயும் பல இடங்களை டெவலப் பண்ணி அதை ஒரு பெரிய டூரிஸ்ட் ஹப்பா நீங்கள் இங்கே வந்தீங்கன்னாக்கா 4 நாளைக்கு நீங்கள் ஊரை விட்டு வெளில போக முடியாத அளவுக்கு உங்களுக்கு அவ்வளோ டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குங்க அப்படின்னு டெவலப் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு வன்மம், இந்த ஒரு மதத்தின் அடையாளம், நீங்கள் இவங்க வேணா சைவம் வைணவம், நாங்கள் வீர சைவர்கள், நாங்கள் வந்து சிவனை மட்டும்தான் கும்பிடுவோம் அப்படின்னு இந்த சீமான் வகைரா புதுசாக இந்த ஒரு மனநோயாளி கும்பல் உருவாயிருக்கு பார்த்தீங்களா, அவங்க 1000 சொல்லலாம். ஆனால் உண்மையான இந்த சைவ மரபில் வந்தவங்க எல்லாருமே அதை வந்து ஒரு பெரிய ஆச்சரியமாக தான், உலகத்தின் ஆச்சரியமாக, நீங்கள் சொன்ன மாதிரி உலகத்தின் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அதில் கீழே இருக்கிற கல்லெல்லாம் கிரானைட் கல்லாக இருக்குமோ என்னமோங்கிற ஒரு டவுட்டு. ஒன்றும் இல்லை, நீங்கள் பிரகதீஸ்வரர் கோவிலுக்கு போனீங்கன்னா அது நந்தி மண்டபமாக இருக்கட்டும், இல்லைன்னா நீங்கள் அர்த்த மண்டபத்தை தாண்டி போய் 2 சைட்லேயும் நீங்கள் வெளியில் வரத்துக்கான வழி இருக்கும் பாருங்க, அதுவாக இருக்கட்டும், நீங்கள் அந்த கல்லை நம்ம கையால் தொடும்போதே, நான் வந்து கடைசியாக போன வருஷம் போயிருந்தபோது ஜூன் மாதம் நல்ல வெயில், 10:30 மணி இளம் வெயிலுக்கே இந்த கிரானைட்டோட கிராஸ்பிங் இது இருக்கு பாருங்க, அந்த அந்த ஒரு இளம் பச்சை, ஒரு சின்ன ஒரு பசுமையான நேரத்தில் உங்களுக்கு கருங்கல் அப்படி இருக்காது. அந்த கோவில் முழுக்கவே பல லட்சம் பெருமானம் உள்ள. இதை பார்த்துட்டு எவனாவது போய் அடுத்தது அதை திருடுற வேலையை இறங்கிட போகிறானுங்க. அந்த கோவிலில் இருக்கக்கூடிய அந்த இது இருக்கு பாருங்க, அது பேர் என்ன எழுதி வச்சிருப்பாங்களே, யார் யார் தானம் கொடுத்தது, அது பேர் என்ன, அறிவிப்பு பலகை இல்லை, அறிவிப்பு பலகை இல்லைங்க, கல்வெட்டு. கல்வெட்டு. கல்வெட்டுலேருந்து அந்த கைப்பிடியிலேருந்து கீழே இருக்கிற இதுலேருந்து இந்த ஸ்டெப்ஸ் ஏறத்துக்கு இருக்கக்கூடிய படிக்கட்டுலேருந்து எல்லாமே கிரானைட் கல். நீங்கள் அதை லேசாக பாலிஷ் பண்ணீங்கன்னு வச்சுங்க, கிட்டத்தட்ட கங்கை கொண்ட சோழபுரமும் அந்த மாதிரி தான். அந்த அளவுக்கு ஒரு மாபெரும் கட்டிடக்கலையின் அற்புதம், ஒரு பிரம்மாண்டம். அந்த கோவிலில் வந்து இவங்க வந்து ஒரு இந்த கண்ணாமூச்சி விளையாட்டு மாதிரியே இந்த திராவிட இயக்கங்கள் விளையாடிட்டு இருக்கு. அதோட வெளிப்பாடு தான் அந்த கல்லை பேய்க்கிறது. அதோடு இல்லாமல் அந்த அகழியை சுற்றி ஒழுங்காக மெயின்டைன் பண்ணோம், அதையும் பண்ணுறதில்ல. இந்த சிவகங்கை பூங்கா வழியாக வரலாம், இன்னொரு என்ட்ரன்ஸ் இருக்குது. அந்த இடத்துல ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது. அந்த ஆஞ்சநேயர் கோவிலுக்கும் அந்த சிவகங்கை பூங்காவுக்கும் கொஞ்சம் தள்ளி, கோவிலுக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு 100 மீட்டர் தள்ளி ஒரு சின்ன சர்ச்சும் ஒன்று இருக்குது. அந்த சர்ச்சுக்காரன் என்ன பண்ணிட்டான், அந்த ஆஞ்சநேயர் கோவிலுக்கு கும்பாபிஷேகமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு 5 வருஷம் முன்னாடி பிரச்சனை எல்லாம் பண்ணான். அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய இந்து அமைப்பெல்லாம் சேர்ந்து போராடி அதுக்கப்புறம் மீட்டு அந்த நம்மளுடைய வழிபாட்டு உரிமையை திரும்பவும் நிரூபிச்சு கொண்டு வந்து நம்மளுடைய ஸ்ட்ராங் பண்ணிகிட்டு இருக்கோம். இதை எதுக்காக சொல்ல வரேன்னா, இதெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டிய அந்த அதை வந்து கோவில் வந்து தொல்லியல் துறையில் இருந்தாலும், இந்து சமய அறநிலைத்துறையாக இருக்கட்டும், தமிழ்நாடு அரசாக இருக்கட்டும், அதுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தையே கொடுக்காம, இது எனக்கு இதையோட சேர்ந்து இன்னொன்று ஞாபகத்துக்கு வருது. நம்ம மதுரை பக்கத்தில் ஒரு கோவில் இந்த மாதிரி தான் அந்த செவுத்தை உடைச்சாங்க. உடனே டிஆர் ரமேஷ் என்ன பண்ணார், இதில் மதுரை பெஞ்சு ஹைகோர்ட்டில் கொண்டு போய் ஒரு இம்மிடியட்டாக ஒரு அட்டென்ஷன் இதை போட்டு உடனே அவங்க ஃபோட்டோ வீடியோ எவிடன்ஸ்லாம் கேட்டு தடுத்து நிறுத்தினாங்க. கிட்டத்தட்ட அந்த ஸ்டேஜுக்கு தான் இவங்களும் கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயமும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த கோவில் உள்ளார உட்காந்து பிரியாணி சாப்பிட்ற ஒரு கும்பலை, ஆமாம், அதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க போய் கிளம்பி போகணும் விரட்டி, அதாவது மீதி எல்லாத்துக்கும் தாயா பிள்ளையா பழகணும், ரோஸ் மில்க் கொடுத்தான் அப்படின்னு அந்த அப்படியே ஒரு குதூகலம் அடைஞ்சு சுய இன்பம் அடையிறவங்க அந்த பிரியாணி சாப்பிட்றதுக்கு ஒரு பய கூட இது வரைக்கும் என் தட்டு என் உணவுன்னு சொல்கிறோம், என் கோவில் என் உரிமை அப்படின்னு ஒரு பயிலும் இது வரைக்கும் பேசவே இல்லை. நேற்று கூட அந்த கோட்டை ஈஸ்வரன் கோயில் எல்லாம் கூட ரோஸ் மில்க், அதெல்லாம் வந்து வெளி பேச்சுக்காக. அந்த ரோஸ் மில்க் கொடுக்குறவங்க நாகூரில் போய் அந்த பூச்சொரிதல் விழாக்கு வாங்க, இத்தனை வருஷமா நீங்கள் போயிட்டு தாங்க இருந்தீங்க, இப்போ 7-8 வருஷமா தாங்க எவனோ புல்லுருவிகள்லாம் இங்கே வந்து நுழைஞ்சிக்கிட்டு பிரச்சனை பண்ணுறான், வாங்க நம்ம தாயா பிள்ளையா மாமா மச்சானா பழகிருக்கோம். இதே கூட கமெண்ட் போடும், இந்த கோட்டை ஈஸ்வரன் கோயில் வாசல்ல இவங்க ரோஸ் மில்க் கொடுக்குறாங்க, ஆனால் அந்த கோயிலுக்கு தான் கும்பாபிஷேகம் பண்ணக்கூடாதுன்னு மனுவும் கொடுப்பாங்க. கொண்டு போய் இதை புரிஞ்சுக்காம இவங்க வந்து புலகாங்கிதை அடைஞ்சு இவங்களே ஒரு இந்த கஞ்சா குடிக்கி ரேஞ்சில் சில பேர் அவனுடைய கற்பனையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதனால் பார்ப்போம் இது கிட்டத்தட்ட எந்த ரேஞ்சில் கொண்டு போய் நிறுத்துறாங்கன்னு பார்ப்போம். இப்போ இந்த பிரகாரத்தில் இருக்கிற கல்லை மாத்திரேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரீசன் என்னடான்னு கேட்டால், இது நாயக்கர் காலத்தில் இந்த பிரகார கல்லெல்லாம் பதிக்கப்பட்டது, மக்கள் நடந்து கல்லெல்லாம் தேஞ்சு போச்சுன்றாங்க.
ஆனால் கல் தேஞ்சதுக்கான எந்த ஆதாரமும் கிடையாது. மக்களும் யாரும் பக்தர்களும் யாரும் ஒன்றும் சொல்லலை. இப்படி எல்லாம் அவங்கள சரி பொறுத்த பண்ணி வரைக்கும் அது ஒரு பரிகார கோவில். இல்லைன்னா நான் ராஜராஜ சோழன் இருந்த இடத்துல போய் நின்னேன், செல்ஃபி எடுத்துக்கிட்டேன், பெரிய நந்தியோட இருந்தேன், நான் அங்கே போய் அந்த இவரை நந்தி தேவரை தரிசித்தேன். அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு, ஒரு எக்ஸ்கர்ஷன் போன மாதிரி தான் ஒரு ஃபீலிங்கை தவிர, இது நம்மளுடைய பொக்கிஷம், இதை பாதுகாக்கணுங்கிற எண்ணம் எத்தனை பேருக்கு இருக்குது? இதை பார்க்குற யாருக்காவது ஏற்பட்டதுன்னா ரொம்ப மகிழ்ச்சி அடைவோம், மற்றற்ற மகிழ்ச்சி அடைவோம். ஒருவேளை அந்த கல் நடந்து தேஞ்சு போயிருந்ததுன்னா மழை காலத்தில் தண்ணி நிற்கணும், இல்லை அந்த கல்லில் ஓட்டை இருந்து எலிவலை மாதிரி ஏதாவது ஆகி நடக்கிறவனுக்கு காலில் திக்கி தடுமாற்றம் ஏற்பட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கணும். அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் தேங்காய் நாரில் செய்யப்பட்ட ஒரு நல்ல மிதியடி மாதிரி நல்ல ஒரு பெரிய கார்பெட் போட்டிருக்காங்க. அது 4 பிரகாரங்களையும் போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இது எப்படி தேஞ்சு போச்சு? இது காக்கா வடையை தூக்கிட்டு போன கதை லெவலில் இவங்க நம்மளுக்கு கதை சொல்கிறாங்க. ஏன் இதை நம்ப முடியலைங்கிறதுக்கு இதுக்கு பின்னணியும் ஒன்று சொல்கிறேன். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தஞ்சாவூர் பெரிய கோவிலுக்கு ஜஸ்ட் பேக் சைடு இந்த சிவகங்கை பூங்காவுக்கு ஒட்டின பக்கத்தில் டன் கணக்கில் லாரியாக மண் அள்ளிட்டு போனாங்க. அந்த மண்ணோட செடிமெண்டேஷன் எப்படின்னா, அடி பக்கம் நைஸ் மண், அதுக்கு மேலே கொஞ்சம் முறமுறப்பானது, அதுக்கு மேலே நல்ல முறமுறப்பானதுன்னு இந்த மாதிரி ஒரு 3-4 லேயர் இருக்குது. இந்த லேயர் தான் கோவிலை எப்பேற்பட்ட பேரழிவுகள்லேருந்தையும் அதை காப்பாற்றக்கூடிய அளவில், வெள்ளம், பூகம்பம் இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து காப்பாற்றக்கூடிய அளவில் அதோட கட்டுமான பணிகளுக்கு ஒத்திசைவாக இதெல்லாம் 1000 வருஷம் முன்னாடி செஞ்சு வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கபலமாக இருக்கட்டும், ஸ்ட்ரென்த்தாக இருக்கணுங்கிறதுக்காக வச்சுருந்த மண்ணையே டன் கணக்கில் லாரியாக அள்ளிட்டு போய் இவனுங்க விற்றானுங்க. அதுக்கப்புறம் உள்ளூர்காரங்கள்லாம் சேர்ந்து போராட்டம் நடத்தி, இந்து அமைப்புகள்லாம் முன் போராட்டம் நடத்தினதுக்கப்புறம் தான் மண் அள்ளுறதை கைவிட்டாங்க. இல்லைன்னா அந்த கோவிலுடைய கட்டுமானம் 1000 வருஷமாக பாதுகாக்கப்பட்ட இந்த கோவிலுடைய கட்டடக்கலையின் அதிசயத்தை அடுத்த 1000 வருஷத்துக்கு கடத்தி கொண்டு போய் நம்மளுடைய சந்ததிகளுக்கு கொண்டு போனோங்கிற அறிவே இல்லாமல், இந்த ஜென்மத்தில் நான் மட்டும் நல்லா இருந்தால் போகிறோம், என் வாரிசுகள் நல்லா இருக்கணுங்கிற ஒரு பேராசையோடு அந்த மண் அள்ளி விற்க பார்த்தாங்க. அங்கே இருக்கக்கூடிய பக்த கோடிகளும் இந்து இயக்கங்களும் சமூக ஆர்வலர்களும் போராட்டம் நடத்தி அது நிறுத்தப்பட்டது. இப்போ இதுக்கு என்ன சொல்கிறாங்க, பிரகாரத்தில் இந்த கல்லை பேத்துட்டு அதுக்கு சுடுகல்லோ இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலாக கருங்கல்லோ போடுறோன்னு சொல்லி திரை கட்டி இதை பக்தர்கள் போகும்போது யாருக்குமே பாதிப்பு இல்லாத வகையில் இவங்க இதையும் விஞ்ஞானபூர்வமாக செய்கிறாங்களோங்கிற டவுட் இருக்குது. என்ன காரணம்னா, இந்த நாயக்கர் காலத்தில் போடப்பட்ட ஒரு கல்லோட வலிமையும் சரி, அது எங்கேருந்து தான் கொண்டு போட்டாங்களோ சரி, எந்த ஒரு சின்ன பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது. ஆனால் இது மாத்திரைன்னு சொல்கிறதுக்கு காரணம், அந்த கல்லுக்கு கீழே ஏதாவது இவங்களுக்கு வைரம், வைடூரியம், தங்கம்லாம் இருக்குமோ என்னமோ அப்படின்னு ஒரு பேராசையில் இதை மனுஷன் போய் அதை பாதிப்புக்கு உள்ளாக்குறான். இந்த முயற்சியும் கைவிடப்பட வேண்டும். தஞ்சை பெரிய கோவில் இத்தனை ஆண்டுகள் பாதுகாக்கப்பட்டது நம்முடைய கையில் தான் இருக்குது. ஒவ்வொரு பக்தர்களும் தம் கடமையை உணர்ந்து செயல்பட வேண்டும்.